விந்த விட்டவன் நொந்து கெட்டவன் பழமொழி உண்டு. இதே பையன் கைப்பழக்கம் பண்ணாண்டா நல்லா இருக்காண்டா, அவன் ஊக்கமாக இருக்காண்டா, என்ன உட்கார் பார்க்குற கட்ட ஆடுறான், கையில் ஆடுது. ஆண்குறியை பார்த்தா தமாதம். மனிதனாப்பட்ட ஆண் பெண் நான் சொல்றதுல ஒரே உணர்வு தான். அதாவது நரம்புல ரத்தம் ஓடுறது. சக்தி சித்த வைத்தியசாலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சொல்லிக் கொள்வது உங்கள் அருண். இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்க போகுது. எனக்கு நோய் இருக்கு, நான் எந்த மருத்துவரை அணுகணும், நாட்பட்ட நோய்க்கான ஒரு தீர்வை நான் பார்த்துட்டு இருக்கேன், யாரை அணுகணும், எனக்கான கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதில் ஏதாவது ஒரு மருத்துவர் கொடுப்பாரா? எளிய குறிப்புகள், சில குறிப்புகள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான குறிப்புகள் ஏதாவது ஒரு மருத்துவர் சொல்ல நாங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயமும் எங்களுக்கு கேட்டதுனால தான் இந்த யூடியூப் நிகழ்ச்சியை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்கோம். இவர் ஒரு சிறப்பான மருத்துவர், பாரம்பரிய மருத்துவர். அவருடைய மாமனார் மருத்துவர், மாமியார் மருத்துவர், அவருடைய மகன், அவருடைய மருமகன் எல்லாரும் மருத்துவத்துறையில் வாழையடி வாழையா பரம்பரையா இந்த துறையில் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, பல நோயாளிகளை குணப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது. அடுத்த சில மணித்துளிகள் உங்கள் கேள்விகள் அனைத்திற்குமான விடைகள் நிறைய கிடைக்க போகுது. அது மட்டும் கிடையாது, ஒரு ஐ ஓபனரா இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். எங்கேயும் போகாதீங்க, நிகழ்ச்சி முழுக்க பாருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சக்தி சித்த வைத்தியசாலை யூடியூப் சேனல் நேயர்களே வணக்கம். என்னுடைய பேர் அருண். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான நபரை சந்திக்க போறோம். சக்தி சித்த வைத்தியசாலையுடைய தலைமை மருத்துவர் திரு மதிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க பார்த்தாலும், எந்த ஒரு பேப்பர்ல பத்திரிகையில பார்த்தாலும் சரி, டிவி விளம்பரம் பார்த்தாலும் சரி, ஆண்மை குறைவா, விந்து சீக்கிரம் வெளியேறுதா, இப்படிலாம் பக்கமா டைலாக்கா அடிச்சு விடுறாங்க. உண்மையிலேயே ஆண்மை குறைவு ஒரு பெரிய ஒரு வியாதியான ஒரு விஷயம் தானா? அப்படிதான் எடுத்துக்கணுமா, இல்ல அது ஒரு சரியா மருந்து எடுத்துக்கிட்டா சரியா போயிடும் அப்படின்ற ஒரு விஷயமா? ஏன் நான் கேட்கறேன்னா, ஆண்மை குறைவுனால குழந்தையின்மை உண்டாகுது. உண்மைதான். அது ஒரு பெரிய ஒரு வியாதியா அதை எடுத்துக்கணுமா, இல்ல மருந்து சாப்பிட்டா பரவாயில்ல, அது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இதில் என்னன்னாக்க, என்கிட்ட பெண்கள் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த பைல்ஸ் ஃபெஸ்டிவல் அவங்க என்ன பார்த்து தப்பாடிக்கூடாது, மன்னிக்கணும். ஏன் அப்படின்னாக்க, இது ஒரு வைத்தியம்தான், அது தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள்லாம் விந்த விட்டவன் நொந்து கெட்டவன் பழமொழி உண்டு. விந்தை எந்த அளவுக்கு சேர்க்குறானோ அவன் பலசாலி, விந்தை எந்த அளவு இழக்கிறானோ அவன் டவுன் ஆகி போயிடுறான், பலகீனம் போயிடுறான். பலகீனம் அது ஆரம்பத்தில் என்ன பண்ணுறான், 5 வயசுலேயே அவன் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடறான். 5 வயசுல தப்பு பண்ணுறான், அவன் சேர்மானம் சேரதை அப்படி பண்ணிடுறான். சேர்மானம் நல்ல பிள்ளைகளோட பழகுனா படிப்புலேயே போயிட்டுருக்கோம். ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் படிப்புலேயே போயிட்டுருக்கோம். அதில் இடையில ஒரு 7 சொருவுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கெட்ட எண்ணங்கள் ஒரு 7 ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி, ஆணாவது பெண்ணாவது 7 நுழையும். அந்த 7 தடுத்து நிப்பாட்டினா அவன் ஆம்பளை, அவன் பொம்பளைன்ட்டு போயிடலாம். அந்த 7 ஒரு அந்த ஒரு வயசில் சேர்ந்துடும். அந்த வயசில் சேரும்போது நல்ல 7 கெட்ட 7 தெரியாது. நல்ல 7 இருந்தால் 8ஆகவும் 10ஆகவும் நல்லபடி ஆயிரும். ஆனால் கெட்ட 7 தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. அவன் பெற்றவன் இவன் ஒருத்தவன் தப்பு செய்கிறான்ல, அப்பா அம்மா தாய் தந்தை எல்லாருமே கெட்டு போகிறாங்க. ஒரு 7 ஒரு 7 உருவாக்கும் போது, அதாவது நம்மளை கெடுக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்னா, சின்ன விஷயத்துக்கு போது சொல்கிறான், அடே பையன் கைப்பழக்கம் பண்ணாண்டா நல்லா இருக்காண்டா, அவன் ஊக்கமாக இருக்காண்டா அப்படின்னா என்னன்னு இவன் கேட்குறான். 15 வயசு 18 வயசுலேயே கேட்குறான். அதுலேருந்து ஆரம்பிக்கிறான். அது என்ன விளக்கம் என்னன்னு, நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், படிப்பு போகிறோம், அது டென்ஷன் ஆகுது, இது மாதிரி செஞ்சால் சரியாக வராங்கிறான். நேற்றுக்கு கூட ஒரு பையன் 19 வயசுல வந்தான், மாச கட்டுறா தம்பி, என்ன விஷயம் என்ன, இந்த விஷயத்தான் கடவுள் மேலே சத்தியமாக சொன்னான். நேற்றுக்கு அதை தான் இப்போ சொல்கிறேன். என்கிட்ட வர பேசல வித்தியாசமாக வருவாங்க. நான் வித்தியாசம் சொல்ல முடியாது யூடியூப்பில். நம்ம எல்லாரும் நமக்கு வேணும், எல்லா குடும்பமே நம்ம பார்க்குறோம். அதனால் நான் வித்தியாசம் சொல்ல வரல, அவன் சொன்ன விஷயத்த சொல்கிறேன். பழைய நம்ம கை காலம் எடுக்கு. அவன் என்ன பண்ணுறான், 19 வயசு பையன் என்ன உட்கார் பார்க்குற கட்ட ஆடுறான், கையில் ஆடுது. அந்த வயசில், இந்த 10 வயசுல கையை குறான் ஆடுது. என்ன போயிடுச்சு சாரு நான் என்ன போச்சு, ஏன்டா அப்படி பண்ண, எல்லாத்தையும் எழுதிட்டியப்பா பண்ண. ஆண்குறியை பார்த்தா தமாதம் இருக்குது. 19 வயசு எப்படி இருப்பான், கம்முன்னு இருப்பான். இப்படி ஆகிட்டாங்க. என்னப்பா இப்படி எழுதிட்டியடா தம்பி, என்னடா பண்ண. எனக்கு எடுத்து நான் 2 வருஷமாக இந்த ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன், தூக்கம் வர மாட்டேது. தூக்கம் வரதுக்கு முன்னாடி இதை செஞ்சால் தான் தூக்கம் வருது, இல்லை தூக்கம் வர முடியாது. என் ஃப்ரெண்டுகளே ஃபோன் பண்ணி சொல்கிறான், சார் தூக்கம் வரல, டென்ஷன் வர்றா தம்பி, நீ இது மாதிரி பண்ணிட்டு படுறா, நல்லா தெம்பாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே பண்ணி 2 வருஷ காலத்தில் டவுன் ஆகி போயிட்டேன். உங்கள் வீடியோ பார்த்தேன் சார், அப்போ தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மூட்டை நெல்லை ஒரு பையன் தூக்குவான், ஒரு பறக்க நெல்லை ஒரு பொம்பளை பிள்ளை தூக்காது, அதுக்கிட்ட போய் தோத்துருவான்னு சொன்னீங்க பாருங்கள். இந்த விஷயம் 19 வயசு எனக்கு புரிஞ்சு சார். வந்துட்டேன்
வெரி குட், புரிஞ்சுக்கிட்டியா, இதான் உலகம் அப்படின்னு நினச்சோன்னே அப்புறம் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பயப்படாமல் லேகியம் தரேன் சாப்பிடு, 3 மாதம் விடாமல் சாப்பிடு, உடம்பு கொஞ்சம் ஏறும், இந்த பலகீனமாக விட்டுரும், இந்த தூக்கத்தில் போய் பாரு, இதை நிப்பாட்டி ஆகணும், தூக்கத்தில் இப்போ நிப்பாட்டனா ரொம்ப பழகிறதுக்கு போயிடுவேன். என்கிட்ட வாங்கினவங்க போகிற ரொம்ப பேர் நல்லா இருக்காங்க, பிள்ளைகள் இல்லாதவங்க குழந்தை பெற்றுறாங்க, அது மாதிரி உள்ள மருந்து தான் கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி சரின்ட்டேன். நான் என்ன கேட்க வரேன்னா சார், இப்போ இது வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லை அது ஒரு சீரியஸான விஷயம் தானா? சந்ததி வளரணும். அருமையாக சொன்னீங்க. சந்ததி வளரணும், நமக்கு பின்னாடி சந்ததி வரணும், ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்போ அது சீரியஸான ஒரு அது விஷயம். சீரியஸான விஷயம். சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க, எடுத்து விட்றா ஒன்றும் இல்லை, டிவியில் பேசுறவங்க சொல்லுவாங்க நல்லா தான் அதை போட்டு. அவன் என்ன பண்ணுவான் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய்? என்ன பொம்பளை பிள்ளை தான் என்ன ஆகும்? அவங்க நல்லா அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சோறு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லாமையா நானாக தான் என் பொண்ணை கொடுக்குறேன். அவங்க ஒரு விருத்தி ஆகணும், அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கொடுக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஓகோன்னு இருக்கணும். அப்படின்னு தான் நம்ம பொண்ணை கொடுக்குறோம். பொண்ணு நம்மளும் பொண்ணு பிள்ளை பெற்றவங்க தான், ஆம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது, எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான். மனிதனாகப்பட்ட ஆண் பெண் நான் சொல்கிறதுல ஒரே உணர்வு தான். நம்ம கொடுக்கறதே அதுக்கு தான். நம்ம அப்படி தூக்கி விட்டுருவோம். நம்ம போய் ஒரு கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம்? 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி தாலி கட்டி சடங்கு சுற்றி இப்போ எல்லாரும் கூட்டு வந்து வச்சு பண்ணுறோம். எதுக்கு போகிறோம்? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆணு பொண்ணு சேர்ந்து ஒரு குழந்தை பிடிப்புக்கும் அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க, நம்ம பிள்ளை தீர்க்க சுமதியாக வாழணும் அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அங்கே இந்த கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அவ்வளோதான், ஒன்றுமே இப்படி ஒரு பொண்ணை திருட்டி பார்த்தா என்ன இருக்குது? அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்கு. இதை பார்க்குறவங்க சிரிக்கலாம், என்னன்னா இதெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு. உண்மை தான். நம்மளோட அக்கா தங்கச்சி இதெல்லாம் பாருங்கள், எல்லா விஷயத்துலையும் ஒன்று ஒவ்வொரு பிரச்சனையில் உட்காந்துக்குவாங்க வீட்டில் சார் சொல்கிறது வாஸ்தவமான விஷயம் சார். இன்னொன்றும் இதில் மறைமுகமான சில விஷயங்களும் இருக்குது. அதாவது நீங்கள் சொல்லும்பொழுது வீட்டில் இருக்காங்க, ஆனால் மேற்போக்காக பார்க்கும்போது அவங்க சண்டை போட்டிருப்பாங்க, அதான் உண்மை. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் 100% உண்மையாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த தாம்பத்தியத்தில் கிடைக்காத அந்த ஒரு எப்படி சொல்லலாம், அந்த ஒரு விரக்தி. ஆம்பளை என்ன பண்ணுறான்னா ஓட்டி விட தான் பார்க்குறான். நீ ஒப்பாட்டு போ, அம்மாட்டு போ, நம்மளாம் பண்ண முடியாது. கேட்டால் பணம் இல்லை, காசை சம்பாரிச்ச காசை கூட பதுக்கி வச்சிட்றான். இவளை ஓரட்டும்னே இந்த பொண்ணை விரட்டி விடுறதுக்காகவே என்கிட்ட வந்திருக்கு பஞ்சாயத்துலாம், பதுக்கி வச்சிட்றான். இல்லைன்னா அப்பா அம்மாட்ட கொடுத்துட்றான். அந்த பொண்ணுகிட்ட ஒரு 10 பைசா டீ வாங்கி தர மாட்டான், ஒரு பூ வாங்கி தர மாட்டான். காரணம் அந்த பொண்ணை இவனால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில். சரி சார், இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வைத்தியசாலையில் மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நல்ல லேகியம் கொடுப்போம். அது என்ன பண்ணும்னா வீரிய விருத்தி, அதாவது ஆண்குறியில் சொரசொரப்பு, விரப்புத்தன்மை, அதாவது நரம்புல ரத்தம் ஓடுறது, இந்த வகையில் பண்ணுறதுக்கான மருந்துகள் செஞ்சு கொடுப்போம். அது உடம்பு ஏறுறதுக்கோ இறக்கிறதுக்கு கிடையாது. அவனை அவங்க குடும்பத்தோட பணவன் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும், அவங்க குடும்பம் 100 வருஷம் வாழணும், நம்மளுடைய தமிழ் மருத்துவங்கள் எல்லாத்துக்கும் படரணும், எல்லாம் போகணும், உலக மக்கள் தொகையில் நம்மளும் பெருகணும், வீரியம் வரும், அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அந்த மருந்துகள்லாம் கொடுக்குறோம். அதை கொடுத்து அவங்க பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் நமக்கு அந்த புண்ணியம் சேரும். இதுதான் உண்மை. அருமை சார். அதாவது நிறைய விஷயம் இந்த ஒரு குறுகிய நேரத்தில் ஐயா பகிர்ந்துட்டு இருக்காரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19 வயது ஆன ஒரு சிறுவன் வந்திருக்கான். சிறுவன் தான் அவனை சொல்லணும் சார். அந்த சிறுவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் தீய பழக்கத்துக்கு அடிமையாகி சார்கிட்ட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டு இப்போ அதிலிருந்து மீண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சாரும் அதற்கான வைத்தியங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. ஒரு பெண்ணை எதற்காக கட்டி கொடுக்குறோம், ரொம்ப அருமையாக சொன்னார். சாப்பாடு இல்லாமல் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோம், பணம் இல்லாமையா கட்டி கொடுக்குறோம், இல்லை நம்மளுடைய சந்ததி வளரணும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்திலையும் சரி, இல்லை யாருக்காவது ஆண்மை குறைவு பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை குழந்தையின்மை பிரச்சனை இருந்தாலும் சரி, சக்தி சித்த வைத்தியசாலை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தீர்வு நிச்சயம் உண்டு. சக்தி சித்த வைத்தியசாலையை தொடர்பு கொள்கிற எண்களை உங்களுக்கு திரையில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த எண்களை தொடர்பு கொண்டீங்கன்னா சார்கிட்ட பேச முடியும். நிறைய பேச போகிறோம். இணைந்திருக்கும் நேயர்களே.